எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கிர்னி பழ ஜூஸ் எப்படி போடுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெயில் சீசனில் கிர்னி பழம் நல்லா கிடைக்கும். வாங்கி நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். இது நல்லா தொலியை சீவணும். தொலி கொஞ்சம் திக்காக இருக்கும் கிர்னி பழத்துக்கு. இதை நம்ம சீவிட்டு பீஸாக எடுத்து நம்ம போடணும். மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றுனா போதும், ரொம்ப அரைக்க வேண்டாம். இது ஜூஸ் போடுறதுக்கு. மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணும். மிக்சியில் எடுத்துகிட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ஜூஸை லெமன் வச்சு நல்லா புழியணும். இது வந்து லெமன் டேஸ்ட்டு வந்து இந்த கிர்னி பழத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு லெமன் போட்டால் போதும். இது கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தது, அதனால் ஒரு பழம் போட்டிருக்கோம் நம்ம. இது போட்டுட்டு நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம நன்னாரி சர்பத் கடையில் கிடைக்கும், அதை வாங்கி இனிப்புக்கு அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்தா போதும் இது டேஸ்ட்டுக்கு. இதை குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலில் இருக்கும்.